மகாபாரதத்தில் மாவீரன்கிற பெயர் பெற்ற வீரன் தாங்க கர்ணன். ஆனால் அவருடைய இயற்பெயர் வசுசேனன். அப்புறம் எப்படி அவருக்கு கர்ணன்கிற பெயர் வந்துச்சு தெரியுமா? ஆற்றுல மிதந்து வந்த குழந்தைய தேரோட்டியான அதிரதனும் அவருடைய மனைவி ராதையும் வசுசேனன்னு பெயர் சூட்டி வளர்க்குறாங்க. அவர் எல்லா ஆயுத பயிற்சிகளையும் கற்றுக்கிட்டு பலசாலியாக வளர்றாரு. சூரிய கதிர்கள் அவருடைய முதுகில் சுடும் வர சூரிய பகவானை வழிபடுறாரு. அப்படி சூரிய பகவானை வழிபடும் போது யாசகம் வேண்டி வர்றவங்களுக்கு தானம் செய்து வராரு. அந்த சமயத்தில் இந்திரன் தன்னோட மகன் அர்ஜுனனுக்கு நன்மை செய்கிறதுக்காக பிராமண உருவத்தில் வசுசேனன் கிட்ட அவருடைய இயற்கை கவசத்தை யாசகமாக கேட்குறாரு. வசுசேனனும் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அவருடைய இயற்கை கவசத்தை அறுத்து பிராமண உருவத்தில் இருந்த இந்திரனுக்கு மரியாதையுடன் கொடுக்கறாரு. அந்த பரிசால மன நிறைவடைந்த இந்திரன், எந்த ஒருவனை நீ வெற்றி கொள்ள நினைத்தாலும் அவன் தேவனாக இருக்கட்டும், அசுரனாக இருக்கட்டும், மனிதராக இருக்கட்டும், கந்தர்வனாக இருக்கட்டும், நாகனாக இருக்கட்டும், ராட்சசனாக இருக்கட்டும், வேறு யாராக இருந்தாலும் அவனை நீ வெற்றி கொள்ள நினைத்தால் அவன் இக்கணையால் நிச்சயம் அழிவான் அப்படின்னு ஒரு அரிய கணையை கொடுக்கறாரு. வசுசேனனும் முழு மனசோட ஏற்றுக்கிறாரு. தன்னோட இயற்கை கவசத்தை அறுத்து கொடுத்ததால அன்று முதல் கர்ணன்கிற பெயரால் அழைக்கப்படுறாரு.